ஹலோ இன்னைக்கு இந்த பவர்னா நம்ம ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு @அரிதா N2B அப்படின்ற அக்கௌண்ட்லேருந்து அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, கௌரி தி அன்பான் அந்த படத்தை ஸ்டோரி போடுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த படம் வந்து 2007 இந்தியில் ரிலீஸ் ஆன படம் தான் இது. இந்த படத்தை தமிழ்லையும் வந்து ரீமேக்கும் வந்து பண்ணியிருந்தாங்க, தியா அப்படின்ற பேரில். அந்த படத்தோடைய ஒரிஜினல் வெர்ஷன் தான் இது. தியா அப்படின்ற படம் வந்து இந்த படத்தை வந்து கொஞ்சம் ஓவர் ரைட் பண்ணி எடுத்த படம் தான் அது. அதில் இருக்கிற கண்டென்ட்லாம் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் இது பண்ணி எடுத்த படம் தான் அது. ஆன்லைன் ஸ்டோரி, ஆனால் பேசிக்கான கான்செப்ட் எல்லாமே வந்து இந்த படத்தோடையும் தான் அந்த படத்தோடையும் சேம் தான். ஓகே, இப்போ இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, தீபு ரோஷினி 2 பேருமே லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க லவ் பண்ணிகிட்டு இருக்கும் போது ரோஷினி அப்படின்றவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ப்ரெக்னெண்ட்டாக ஆகிடுறாங்க. அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆனதுனால இந்த வயிற்றில் இருக்கிற குழந்தைய கலைக்க சொல்லி எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாமே ப்ரெஷர் பண்ணுறாங்க. அதனால் அவங்க அந்த குழந்தைய வந்து கலைச்சிடுறாங்க. அந்த குழந்தையோடைய பேர் தான் வந்து கௌரி. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா அந்த கலைச்ச அந்த குழந்தைய அவங்க ஃபேமிலியை வந்து பழி அவங்க வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க ஃபேமிலி அவங்க காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்னு இந்த படத்துடைய ஃபுல் ஸ்டோரிக்குள்ள போகிறதுக்கு மாதிரி நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் ஐக்கன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த படத்துடைய ஸ்டோரி மறக்காம கேட்க பண்ணுங்க. இப்போ இந்த படத்துடைய ஃபுல் ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த படத்துடைய ஆரம்ப சைட்டில் என்ன ஆகுதுன்னா, ரோஷினி அப்படின்றவங்க அவங்களுடைய பொண்ணான சிவானியை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ஸ்கூலில் நடக்கிற ஒரு ரன்னிங் ரேஸ் காம்படிஷனுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அந்த காம்படிஷன்லேயும் சிவானி அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டில் வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி ரேஸ் முடிகிற நேரத்தில் திடீர்னு பார்த்தா கீழே விழுந்துடுறாங்க. யாரும் அவங்கள பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி இருக்குது. உடனே ரோஷினி என்னாச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுடைய முதுகில் யாரோ கையை வச்சு தள்ளி விட்ட மாதிரி ஒரு மார்க் வந்து இருக்குது. ஒரு சின்ன குழந்தைய கை மாதிரி இருக்குது அந்த மார்க்கும். இதெல்லாம் பார்த்துட்டு ரோஷினிக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு இவளுக்கு, எப்படி திடீர்னு இருந்தால் யார் இவளை பிடிச்சி தள்ளி விட்டுதுன்னு எதுவுமே அவங்களுக்கு புரியல. உடனே அவங்க பொண்ணுக்கிட்ட இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வாமா பார்த்துக்கலாம், இந்த ரேஸ் தோத்தனா ஒன்றும் இல்லைவா, நம்ம வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க ரோஷினி. அப்போ வந்து அவங்க ஹஸ்பண்டான தீபு வந்து வராரு. அவர்கிட்ட இதை பற்றி சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவர் ரொம்ப ஹாப்பியாக வராரு. வந்தவன் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நம்ம எல்லாம் ஒன்றா ட்ரிப்பு வந்து போகலாம், வெளியே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி எடுத்து தங்கி அங்கே ஒரு கொஞ்சம் நாளைக்கு அங்கே இருக்கலாம், நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டவனே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. உடனே அவங்க பொண்ணான சிவானியை கூப்பிட்டுக்கிட்டு உடனே அந்த ட்ரிப்புக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அன்றைக்கி நடந்து எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகவே போகிறாங்க அந்த வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கு போனதுலேருந்தே சிவானி கொஞ்சம் அன்யூஷுவலாகவே பேச ஆரம்பிக்கிறாங்க. நார்மலாக பேசுறதோட பேசுறதுல கொஞ்சம் வித்தியாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தவொடனே அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது, இவளுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் அதை பெருசாக எதுவும் கண்டுக்காமல் சும்மா எதாவது ஆக்டிங் பண்ணுறாப்பலாம் அப்படின்னு நினச்சி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அவங்க ஹஸ்பண்டான தீபாவை கூட கொஞ்சம் ஜாலியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபார்ம் ஹவுஸில் வெளியே வந்து ஊஞ்சல் வந்து இருக்குது. அதை பார்த்தோன்னே சிவானியை வந்து ரோஷினியை கூப்பிட்டு, ஆமாம்மா அந்த ஊஞ்சல் அவனை என்னை தள்ளி விடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே இவங்களும் சரி ஓகே பொண்ணு ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு அந்த ஊஞ்சலை உட்காரச்சு அவங்கள வந்து தள்ளி விட்டுட்ருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஊஞ்சலை வந்து தானாகவே சுற்ற ஆரம்பிச்சிடுது. இவங்க எந்த விதம் தள்ளியே விடாமல் அது பாட்டு தானாக சுற்ற ஆரம்பிச்சிடுது. திடீர்னு பார்த்தா ஒரு கட்டத்தில் சிவானி அப்படியே மறைஞ்சே போயிடுறாங்க அந்த ஊஞ்சலோட. இதை பார்த்தோன்னே அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க ரோஷினி. உடனே அவங்க ஹஸ்பண்டாக வந்து பார்க்குறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோஷினிக்கு பார்த்தா அவங்க மயங்கி கீழே விழுந்திருக்காங்க. அவங்களை எழுப்பி கேட்கும் போது சிவானி வந்து இப்படி மேலே அப்படியே பறந்து போயிட்டா ஊஞ்சலோட அப்படின்ற மாதிரி இப்படி கை காமிக்கிறாங்க. அப்படியே அவர் பார்க்கும்போது பார்த்தா பக்கத்துலேயே பார்த்தா சிவானியாக வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே ஆகலை. ரோஷினிக்கு என்ன நடக்குது எதுவுமே புரியல. அவங்களோட குழம்பி போய் நிற்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சரி இது நைட்டு நம்ம தனியாக இருக்கும்போது சொல்லிக்கலாம், இல்லாதப்போ சொல்லிக்கலாம் சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அப்புறம் ரோஷினி வந்து சிவானிக்கிட்டே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நடந்துக்கிறாங்க. அவள் பேசினா கொஞ்சம் யோசித்து பேசுறது, அவகிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் பேசுகிறாங்க. அதுக்கடுத்து அன்றைக்கி நைட்டு வந்து ரோஷினி வந்து தீபிக்கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி சிவானி படத்தெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, அவள் யூஸ்வலாக இல்லை, நீ வேணால் அவளை கொஞ்சம் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அப்போ தீபு அவரும் வந்து இல்லை சும்மா எதுவும் உங்ககிட்ட விளையாடி இருப்பா, அந்த மாதிரியெல்லாம் அவளுக்கு எதுவும் இல்லை, நீ தூங்க, அவளுக்கு ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ரோஷினியை தூங்க வச்சுட்டு அவர் தனியாக போய் பார்க்குறாரு சிவானி என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமில். அப்போ பார்த்தா சிவானி வந்து தூங்கிட்டு தான் இருக்காங்க. இவரும் சரி ஓகே அவள் நல்லா தான் இருக்கா, நம்ம தண்ணி குடிச்சிட்டு போய் படுப்போமேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணியை குடிக்கிறாரு. குடிச்சிட்டு திருப்பி அந்த தண்ணியை ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் மூடும் போது என்ன ஆகுதுன்னா, டக்குன்னு சிவானி வந்து நிற்கிறாங்க. இவர் இவங்க திடீர்னு அவங்க வந்து நிற்கிறத பார்த்து இவர் ரொம்ப பயந்துடுறாரு.
அப்புறம் அவங்களே சிவானி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் சும்மா விளையாடினவங்ககிட்ட நான் நல்லா பயந்துட்டிங்களான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவான தீபு கிட்ட வந்து சிவானி வந்து சொல்கிறாங்க. இதை பார்த்துன்னு அவங்க அப்பா வந்து சரி ஓகே சும்மா விளையாடி தான் இருக்கான்னு நினச்சிக்கிட்டு, என்னாச்சு உனக்கு தூக்கம் வரலையா, சரி ஓகே நான் வேணா உனக்கு வந்து டிசைன் எதனா காமிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியராக தான் இருப்பார் தீபு. ஒரு புதுசாக அவர் கட்டப்போகிற பில்டிங்கோட டிசைனை வந்து சிவானிக்கு வந்து காமிச்சிக்கிட்டே இருக்காரு. இப்போ பார்த்தா திடீர்னு சிவானி வந்து இதெல்லாம் இது ஏன் இங்கே இருக்குது, இது ஏன் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு டிசைனில் இருக்க எல்லாத்தையும் வந்து டிலீட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஒரு மாதிரி அன்யூஷுவலாக நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் உடனே சிவானி என்ன பண்ணுறா அப்படி சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டு கத்துறாரு. அப்படியே அந்த டேபிள் மேலே இந்த இங்கு பாட்டில் வந்து கீழே வந்துடுது. அப்படியே அவர் சிவானி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ பார்த்தா சிவானி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்களுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் மட்டும் அப்படியே தானாக நடந்து இன்னொரு சைடில் வந்து போகுது. உடனே அவர் வந்து ரோஷினியை கூப்பிட்றாரு, எங்கே பாரு அவள் அங்கே நிற்கிற அவருடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் மட்டும் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை பின்னாடியே துரத்துறியே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை கரெக்டாக அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை கரெக்டாக அவங்க வீட்டோடைய பாத்ரூமுக்கு வந்து போகுது. அப்படியே அவங்க பாத்ரூமுக்கு போய் பார்த்தா பாத்ரூமில் பார்த்தா சிவானி வந்து இருக்காங்க. அப்போ சிவானி திடீர்னு நான் யாரும் தெரியலையாப்பா உனக்கு, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாத்டப்லேயே வந்து கௌரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அப்புறமா தான் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து என்ன ஆகுதுன்னா, தீப்பும் ரோஷினியும் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 2 பேருமே ஒரு டைம் ஒன்றா இருக்காங்க. அப்பா வந்து என் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து நான் கௌரின்னு தான் பேர் வைப்பேன், அது வந்து பொண்ணாக தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைமாக அவங்க ஒன்றா இருக்கும்போது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் பார்த்து என்ன ஆகுதுன்னா, அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக வந்து தெரிஞ்சிடுது. இதை பற்றி அவங்க லவ்வராக இருக்கும்போது ரோஷினி லவ்வராக இருந்தால் தீப்புக்கு வந்து சொல்கிறாங்க. அப்போ தீப்பு வந்து இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இருந்தாலும் நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஃபேமிலிக்கெல்லாம் சொல்கிறாரு. அப்புறம் அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க ஃபேமிலி எல்லாம் 2 ஃபேமிலிக்கு வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்ற மாதிரி. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கிறதால சரியில்லை, இதை வந்து கலைச்சிடத்தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆன அந்த பேபியை வந்து கலைச்சிட்றாங்க. அதான் கௌரி. அந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி இறந்து போன குழந்தை தான் இப்போ வந்து பேயாக வந்து சிவானி அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிறது. அதுக்கப்புறமா கௌரின்ற அந்த குழந்தை பேய் வந்து சிவானி உடம்புக்குள்ளே போயிட்டு அவங்க அம்மா அப்பாவையும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கு. அப்படியே எல்லாருமே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கு. ரோஷினி தீப்பு 2 பேருக்குமே ஒன்றுமே புரியல இப்போ என்ன பண்ணுறதுன்னு. ஏன்னா இந்த ஆவியால் நம்ம பொண்ணான சிவானிக்கு தான் ஆகிடுமான்னு ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த கௌரின்ற பேய் வந்து அவங்க வீட்டுக்கு வேலை செய்கிற வர ஆளுங்களாம் கூட பயங்குத்தி அதை வீட்டை விட்டு அமுச்சு விட்டுடுது. இப்போ 2 பேருக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படி இவங்களே பிரச்சனையில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க தங்கியிருக்க அந்த வீட்டுக்கு அவங்க தம்பியான சமர் அப்படின்றவர் தீப்புடைய தம்பி, அவருக்கு இங்கே நடக்கிறது எதுவுமே தெரியாமல் வந்து அவங்க ஃபேமிலியோடு வந்து இங்கே வந்து மாட்டிக்கிறாரு. அவருக்கு வந்து அவங்க ஒய்ஃபு அப்புறம் அவங்க ஒரு சின்ன குழந்தையோடு அவரும் வந்துடுறாரு இந்த வீட்டுக்கு. அவங்க வந்தோடனே இவங்கள வந்து சொல்லிடுறாங்க. ரோஷினி அப்புறம் தீப்பு 2 பேருமே சேர்ந்து அந்த சமீர்கிட்டையும் வந்து சொல்லிடுறாங்க, ஃபேமிலிக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி சிவானி வந்து நடக்குது அன்யூஷுவலாக இருக்குது, நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி கௌரி அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு வந்து பேர் வச்சுருந்தோம், ஆனால் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் அபார்ஷன் பண்ணிட்டோம், அந்த பேய் வந்து இப்போ சிவானி உடம்புக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுன்னு சொல்லிடுறாங்க எல்லாத்தையுமே. அவங்க இதெல்லாமே உட்காந்து ஒரு ரூமில் தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது சமீரோடைய பையன் வந்து சிவானியா கூட இருக்கான் அப்படின்றது. உடனே அவங்க பையனை தேடி எல்லாரும் ஓடி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க வீட்டில் எங்கே தேடியும் பார்த்தா சிவானி வந்து கிடைக்கல. அப்புறம் அந்த சமீர் அவங்க பையனும் கிடைக்கல. அப்படியே வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா சிவானி அப்படின்றவங்க சமீரோடைய பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு வாட்டர் டேங்க் மேலே வந்து நிற்க வச்சுக்கிறாங்க அந்த குழந்தையை தூக்கிட்டு போய். இதை பார்த்தோன்னே பயந்து போய் அந்த குழந்தையும் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுது. அப்படியே இவர் போய் காப்பாற்றுறாரு தீப்பு போய் கடைசியாக அந்த சமீரோடைய பையனை சிவானிக்கிட்ட இருந்து. அப்படியே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சவொடனே அவங்க அப்பா வராரு, தீப்பு அவங்க அப்பாக்கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி கௌரின்ற பேய் வந்து எங்கள் சிவானி உடம்புக்குள்ளே இருக்குது, நம்ம அபார்ஷன் பண்ண அந்த குழந்தையோடைய ஆவிதான் அது அப்படின்றது எல்லாமே வந்து சொல்லிடுறாங்க. உடனே அவங்க தாத்தா போய் சிவானிக்கிட்ட வந்து பேசுகிறாரு. என்னம்மா நல்லா இருக்கே, என்னம்மா விளையாட்டியா அப்படின்லாம் சொல்லிட்டு சும்மா கேஷுவலாக பேசிட்டு வந்துடுறாரு. அவங்ககிட்ட பேசிட்டு வந்த பிறகு அவங்க தீபிக்கிட்டையும் ரோஷினிக்கிட்டையும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த குழந்தையில் இருக்கும்போது இறந்து போன பேய் வந்து அவங்களுடைய அன்புக்காக தான் இயங்கும், நீங்களே அது எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி நீங்களே அமைச்சிருங்க, அதுதான் ஒரே வழி இதுலேருந்து தப்பிக்க, நீங்களே அந்த பேய்கிட்ட பேசுங்க, கௌரிக்கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் அப்படி சொன்னவனே ரோஷினியும் தீப்புவும் சிவானி தூங்கிட்டு இருக்கும்போது போய் பேசுகிறாங்க. கௌரி என்னை மன்னிச்சிருமா, நான் தெரியாமல் பண்ணிட்டோமா, அந்த மாதிரி நாங்கள் எடுத்த டிசிஷன் தப்பு தான்,
உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி உன்னை அழிச்சது தப்பு தான், அதுக்காக என்னை மன்னிச்சிடுமா, தயவு செஞ்சு என் பொண்ணு உடம்புல வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதம்மா, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, தயவு செஞ்சு என் பொண்ணு உடம்பு விட்டு போயிடுமான்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப கெஞ்சுறாங்க சிவானி உடம்பு இருக்கிற கௌரி அப்படின்ற ஆவிக்கிட்ட. அப்படியே அவன் கெஞ்சிட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அப்படியே சிவானி திடீர்னு எழுந்திரிச்சு அப்படியே அந்த வீட்டை விட்டு அப்படியே வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிட்டு பக்கத்தில் பார்த்தா ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்குது, அந்த ஃபால்ஸ் அண்டை போய் நின்றுட்டு அப்படியே அந்த ஃபால்ஸ்லேருந்து அப்படியே கீழே குச்சிடுறாங்க. தீபு ரோஷினியும் போய் காப்பதெல்லாம் பார்த்தா அதுக்குள்ளேயும் அவங்க பார்த்தா கீழே குச்சிடுறாங்க. உடனே 2 பேரும் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சிவானி சிவானி அப்படி சொல்லிக்கிட்டு ரோஷினி தீபு 2 பேருமே. அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்தா பக்கத்துலேயே திருப்பி சிவானி வந்து வராங்க. அவங்க உடம்புக்குள்ளே கௌரி அப்படின்ற ஆவிதான் இருக்குது. அந்த ஆவியும் வந்து பேசுது, இந்த மாதிரி நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான், நீங்கள் பண்ண தப்பு ஆனால் நான் மன்னிச்சிடுறேன், ஆனால் எனக்கும் வந்து உங்களா கூட இருக்கணும், உங்களா கூட ஜாலியாக இருக்கணும் எனக்கு ஆசை இருக்காதா, உங்கள் பொண்ணை வந்து விட்டுறேன், ஆனால் இந்த வீட்டில் நானும் ஒரு ஆளாக உங்களா கூடவே இருப்பேன், உங்கள் வீட்டில் நான் 4வது ஆளாக இருப்பேன் இதுக்கப்புறம், அப்படி இருக்கிறது வைக்கேன்னா நான் வந்து உங்கள் பொண்ணை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுது. உடனே அப்படியே மொத்த ஃபேமிலி ஒன்றா சேர்ந்துடுறாங்க, அவங்களும் ஒத்துக்கிறாங்க ஃபேமிலியையும். அதுக்கப்புறமா அந்த ஃபேமிலிக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. சிவானியும் அவங்களுக்கு பழைய சிவானியை வந்து கிடச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க நைட்டு தூங்கும் போது கூட அவங்க பெட்டில் 3 பேர் படுத்துருக்கும்போது 4வதாக கௌரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்தையும் விட்டுட்டு தான் தூங்குறாங்க. அப்படியே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி அப்படியே திரும்பி ரன் ஆக ஆரம்பிக்குது. அவ்வளோதான் இந்த படத்தோட ஸ்டோரி.